இன்றிரவு 7:30க்கு நாட்டுக்கு ஆசி வேண்டி கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் தீபங்கள் ஏற்றப்பட்டன. 100 தேரர்கள் இந்த தீபமேற்றும் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் இதில் இணைந்திருந்தனர். நாட்டுக்கு ஆசி வேண்டி இன்றிரவு முழுவதும் பிரித் பாராயணம் செய்யும் நிகழ்வும் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நடைபெறவுள்ளது. මෙම කර්තව්‍ය සැලසුම් ගත කිරීමේදී எமது நாட்டினால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவு அழிவொன்று ஒரு மாதத்துக்கு முன்னர் இடம்பெற்றது. அதனால் எமது அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் சிலரை நாம் இழந்தோம். எனவே அவர்களுடைய ஆத்மா சாந்திக்காக நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். அந்த அனர்த்தம் ஏற்பட்ட போது எமது நாட்டின் அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்றினார்கள். இதனை கண்டு உலகமே வியந்தது. டித்வா சூறாவளி மூலம் அனர்த்தம் ஏற்பட்டு ஒரு மணித்தியாலம் கடப்பதற்கு முன்னர் எமது நாட்டில் உள்ள மக்கள் ஒன்றிணைந்து அவர்களுக்காக உதவி புரிய முன்வந்தனர். உண்மையில் இது ஒரு புதுமையான நாடு. மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது, மற்றவர்களுக்கு துக்கம் ஏற்படுகின்ற பொழுது அவர்களுக்காக ஒன்றிணைந்து உதவிக்கரம் நீட்டுகின்ற மக்களே எமது நாட்டில் வாழ்கின்றார்கள். மறுபுறம் இது எவ்வாறு இடம்பெறும் என்று நாங்கள் சிந்தித்தோம். தேரர்களே, வேறு நாடுகளில் இவ்வாறான அனர்த்தங்கள் ஏற்பட்டால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கு சில வேளை ஒரு மாதம் கூட செல்லும். எனவே எமது நாட்டு மக்கள் இவ்வாறான பாதிப்புகள் ஏற்பட்ட போதே எவ்வாறு ஒன்றிணைகின்றார்கள்? இதற்கு ஒரு காரணம் இருப்பதாக நாங்கள் நினைக்கின்றோம். எமது நாட்டின் தர்மங்கள் மூலம் உருவாகியுள்ள கலாச்சாரமே அதற்கான முதலாவது காரணமாகும். அது எமது நாட்டு மக்களை பலப்படுத்தியுள்ளது. இது மிக முக்கியமான விடயம் என்று நான் கருதுகின்றேன். அந்த கலாச்சாரம் மூலம் எமது நாட்டு மக்கள் மத்தியிலே ஒரு பலமான தைரியம் ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒரு சிறந்த பயணத்துக்கான அடித்தளமிடப்பட்டுள்ளது. இதுவே உண்மையான கதை. இந்த உண்மையை எம்மால் மறைக்க முடியாது. அதனை கீழ்ப்படிய செய்ய முடியாது. அந்த பலத்தை ஒளிரச் செய்வதற்காகவே நாம் இங்கு இன்று ஒன்று கூடியிருக்கின்றோம். சிரச ஊடக வலையமைப்பு 3 தசாப்தங்களாக இந்த உண்மையை நன்கு கண்டறிந்துள்ளது. அதன் அடிப்படையிலேயே நாம் அனைத்து விடயங்களையும் செய்கின்றோம். சிலவேளை உண்மைக்காக முன்னிற்கும் பொழுது புரியாத சில விடயங்களும் இருக்கின்றன. அந்த வேளையிலும் உண்மைக்காக முன்னிற்பதற்காக சிரச ஊடக வலையமைப்பின் தலைவர் சசிராஜ மகேந்திரன் அவர்களும் நிறுவனத்தின் ஊழியர்களும் அதற்காக அவர்கள் ஒரு இடத்திலிருந்து செயற்படுகின்றார்கள். உண்மைக்காக முன்னிற்காவிட்டால் ஊடகம் என்ற வகையில் அதன் பிரதிபலன்களையும் நாம் நன்கு அறிவோம். எனவே இந்த புது வருடத்திலும் உண்மைக்காக முன்னிற்பதற்காக சிரச ஊடக வலையமைப்பு என்றுமே தயாராக இருக்கின்றது. அந்த எதிர்பார்ப்புடன் நாங்கள் இந்த புது வருடத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். இதற்கிணையாக வெப்பானம்ம கலையகத்திலும் ரத்மலானி ஸ்டைன் கலைய வளாகத்திலும் சிறுசு தலைமைய வளாகத்திலும் மத வழிபாடுகள் இடம்பெற்றன. நாட்டில் உள்ள பல விகாரிகளில் இடம்பெற்ற பூஜைகள் ஜூம் ஊடாக இணைக்கப்பட்டன. புத்தாண்டு மகிழ்ச்சியான வருடமாக அமைய வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் நாட்டின் பல பகுதிகளிலும் உள்ள மக்கள் தமது வீடுகளில் இருந்தவாறு இந்த வழிபாடுகளில் கலந்து கொண்டனர்.